ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஷிஜியின் இனிய வணக்கம். டுடே வந்து ஸ்குவிட் ஃபிஷ்ஷை வச்சு வந்து ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி வித்தியாசமாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக முதல்ல வந்து கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி, எந்த அரிசியானாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து அதை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது பொரியிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க, கரியக்கூடாது. ஸோ அது பொரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லாவே இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக பேஸ்ட் அரைக்க வேண்டாம். ஸோ கொஞ்சமாக குறகுறப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்காக அப்புறமா மசாலா அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொரியாண்டர் பவுடர், வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து குறன்னு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல். இது நான் வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இப்போ அந்த ஸ்குவிட் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கப்புறம் ஃபைனலில் தான் வந்து இதில் கடுகு தாளிக்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப தண்ணி சேர்த்து வைக்க வேண்டாம், கொஞ்சமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு குக் ஆகிடுச்சு. ஸோ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக வற்ற போகுது இனி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்க ரைஸ் பவுடர் இருக்குல்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்ட உடனே வந்து இது வந்து ரொம்ப திக்காக மாறிடும். ஸோ வந்து ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிக்கோங்க. நல்லா வந்து அது இந்த பவுடர் அரிசி ஆட் பண்ணுறதுனால உடனே வந்து அது திக் கன்சிஸ்டியாக ஆகிடும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு, போதும். இப்போ வந்து இதுக்கு வந்து கடுகு தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ரெட் சில்லி, கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, அது திக்காகிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ரைஸோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எங்கள் அம்மாவோட பாட்டியெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. ஸோ அம்மா பண்ணால் இப்படி தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஸ்குவிட் ஃபிஷ் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அந்த ஃப்ளேவரெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.